Please subscribe Sadhguru Sai Creations. மூளை சதை இருக்குங்க, நம்ம நடக்கும்போதே மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குது, ரொம்ப அதிகமான வியர்வை எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வருது. ஒரு சிலருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் எனக்கு வெயிட் அப்படியே இதுக்கு மேலே குறையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கு நான் 95 இருக்கிறேன்னா எனக்கு அப்படியே கிடுக்கிடுன்னு குறைஞ்சி ஒரு 83 87 வரைக்கும் வருது, அதை தாண்டி குறையவே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ தைராய்டு ஹார்மோன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு மருந்து சாப்பிட்றோன்னா அதற்கூட இன்னும் ஒரு மருந்து மாதிரி ஒரு பொருளை நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, உடல் பருமனோடு சேர்த்து தசைகள் எல்லாமே தளர்ந்து இருக்கும். ஸோ அடி வயிற்று பகுதியில், கைகள், ஆர்ம்ஸில் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதுவும் கொஞ்சம் வயதான நபர்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 40 இயர்ஸ் கடந்து இருக்கும்பொழுது ஸோ நம்மளுடைய தசைகள் இறுக்கமாக இல்லாமல் இருக்கும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே இது நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ இது நம்ம சொல்கிறோம், இந்த ஊளை சதை இருக்குங்க, நம்ம நடக்கும்போதே மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குது, ரொம்ப அதிகமான வியர்வை எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வருது. ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்கிறது எப்படி? ஒரு சிலருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உடல் பருமன் அதிகரிச்சுன்னா இந்த தைராய்டு பிரச்சனையை எப்படி சரி செய்து உடல் எடையை குறைக்கலாம்? ஏன்னா இது தெரியாமலே நம்ம என்ன பண்ணுவோன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு என்னென்னமோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தி வருத்தி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். டயட் ஃபாலோ பண்ணுவோம், இல்லைங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம். ஓகே, இது எல்லாமே சரி. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் எனக்கு வெயிட் அப்படியே இதுக்கு மேலே குறையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கு நான் 95 இருக்கிறேன்னா எனக்கு அப்படியே கிடுக்கிடுன்னு குறைஞ்சி ஒரு 83 87 வரைக்கும் வருது, அதை தாண்டி குறையவே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ தைராய்டு ஹார்மோன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை பிசிஓடி, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கானோ நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே உடல் எடை குறையாமல் இருப்பதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக இரவு உறக்கம், எந்த மாதிரி நம்ம உறக்கம் சரியாக இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சரியான நேரத்தில் நம்ம நல்லா தூங்குறோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அதுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதற்கு முக்கியமாக நம்ம ஒரு மெடிசனை இப்போது கரெக்டாக ஒரு மருந்து சாப்பிட்றோன்னா அதற்கூட இன்னும் ஒரு மருந்து மாதிரி ஒரு பொருளை நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். இதில் முக்கியமாக நான் சொல்கிற ஒரு சூரணம் வீட்டில் ரெடி பண்ணலாம். இதனோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். கொள்ளை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடல் எடையை குறைக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொள்ளை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒன்று கஷாயம் மாதிரியோ, இல்லை கஞ்சி மாதிரியோ, துவையல் மாதிரியோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கொள்ளு சாப்பிடுவோம். இந்த கொள்ளு கஷாயத்தை இந்த மூலிகைகளோடு சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது அதிகமான பலன் நமக்கு கிடைக்குது. இப்போ கொள்ளு கஷாயம் எப்படின்னா, இது கருப்பு கொள்ளு நம்ம எடுத்துக்கணும். நம்ம இரவு ஊற வச்சுட்டு காலையில் இதை நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இந்த தண்ணீர் ஒரு 100 ml, கொள்ளு வேக வைத்த தண்ணீர் ஒரு 100 ml எடுத்துக்கணும். இதனோட ஒரு சூரணம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சூரணம் எப்படி ரெடி பண்ணணுன்றதும் நான் சொல்கிறேன். இதற்கு கடுக்காய் தோல் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கடுக்காய் தோல், சிற்றரத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை சிற்றரத்தை, அதுக்கப்புறம் திப்பிலி, வால்மிளகு, சுக்கு. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா வெப்ப வீரியம் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை கரைத்து வெளியில் கொண்டு வரும். இதனோட அதுக்கு அடுத்து, அதாவது இந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான மூலிகை அடுத்தது சோம்பு இதில் சேர்க்குது. துளசி விதை,
துளசி விதை பார்த்தோம்னா குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது. அதே சமயம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மூலிகைகள், இப்போ நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணிக்கிறோம். ஸோ பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் தனித்தனியாக லேசாக வறுத்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை எப்படிங்க பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, தினமும் காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொள்ளு கஷாயம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த கொள்ளு கஷாயம் இருக்குது, இந்த கஷாயத்தில் நம்ம வடிகட்டி ஒரு 100 ml அளவுக்கு இந்த கஷாயத்தை எடுத்துக்கணும். இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிடணும். எப்போனா காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து, வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டாம். அல்சர் இருக்கவங்களுக்கு இல்லை அசிடிட்டி இருக்கவங்களுக்கு பர்னிங் சென்சேஷன் ஆகும். ஸோ காலையில் நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த உணவு முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வருவதை நமக்கு தெரியும். ஸோ கழிவுகள் வெளியேறும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும்போது வேறு ஏதாவது உணவு முறைகள், டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நான்வெஜ், அதிகமான கொழுப்புச்சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு மாதத்திற்கு 3-4 கிலோ வரைக்கும் எடை குறையும். இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல்னால், தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கும் இதே மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், தைராய்டு பிரச்சனையும் இந்த மெடிசன் சாப்பிடும்போது நமக்கு சரியாகுது, அதே சமயம் உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மருந்து முறையை நம்ம கொள்ளு கஷாயத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டே வரணும். ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் இதை சாப்பிட்டுட்டு டெய்லி கொஞ்சம் மோர் இளநீரை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம், குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தினா ஒரு மாதத்துக்கு 3-4 கிலோ வரை உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் உடல் எடை குறையிறதுக்கு ஒரு முக்கியமான மருத்துவ முறையை பற்றி சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.